ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதரர் சாம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தேன், நண்பர்களையும் நான் பார்த்துருந்தேன். ஸோ உங்களை பற்றி சொல்லியிருந்தார், ஃபேமிலி பற்றி. இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். அன்புக்குரிய சகோதரர்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமாம் பிரதர், ஒன்றும் இல்லை பிரதர். நாங்கள் என்ன பர்பஸ்க்கு வந்திருக்கோம்னா, இங்கே வீட்டில் கிறிஸ்மஸ் குறித்து சில டிஸ்கஷன்லாம் நடந்தது. அவங்க சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நம்புற மாதிரி தான். ஆனால் வேதத்துலேருந்து அந்த ஆதாரம் தேவைன்ற ஒரு உணர்வு எங்களுக்கு இருக்கு இப்போ. ஓகே, நல்ல விஷயம் தான் பிரதர். ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி இன்னும் கொஞ்ச நாள்ல உலகத்துக்குள்ள ரொம்ப பெருசா செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஸோ எல்லாரும் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னும் பண்ணவும் போறாங்க. அதை குறித்து சகோதரிகிட்ட ஒரு சில காரியங்கள் அன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் பைபிள்ல இருந்து. நண்பர்கள் அதை கேட்டிருந்தாங்க, ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணி இருந்திருப்பாங்க அந்த காரியங்களை அவங்க. ஆமா பிரதர், இன்னொரு கேள்வி கூட இருந்தது எங்களுக்கு முக்கியமானது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஆயுசு நாட்கள் 33 வருஷம்னு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனா அது குறித்தும் அது ஆதாரங்கள் வேதத்துல அந்த ஒரு தெளிவு. நல்ல விஷயம் தான் கேட்டிருக்கீங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வாழ்நாட்கள் பாத்தீங்கன்னா 33 வருஷம் அப்படின்றது பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க. பட் அது எப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல. அப்போ நம்ம சில காரியங்களை எப்படி நம்பணும் அப்படின்னா, வேதத்துல நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா நம்பணும், இல்ல நம்ப கூடாது. ஆக்சுவலா அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு வசனம் பேசியிருப்பார். நீங்க யார் வேணா படிக்கலாம். 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்களேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விசுவாசித்தே ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. பாருங்க, இன்னைக்கு நம்ம உலகத்துக்குள்ள ஆண்டவரை நேசிக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார். ஆனா நேசத்திற்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதா நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதுக்கான அடையாளம். அதெல்லாம் அநேகர் என்ன பண்றாங்கன்னா தவற விட்டாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அதாவது விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொல்றார். அப்போ அவரை எதை விசுவாசிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவனுடைய வார்த்தைகளை. இங்க சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா நம்ம கண்ணை மட்டும் விசுவாசிக்கணும். அதுதான் அவரை நேசிக்கிறதுக்கான ஒரு அருமையான அடையாளன்றதை நம்ம பார்த்திருக்கோம். அதுதான் சகோதரர் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம், உங்ககிட்ட அதை சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ நல்ல வேலை, உலகத்துல அநேக விசுவாச குடும்பங்கள் இருந்தா கூட உங்களை மாதிரி ஒரு சில குடும்பங்கள் தான் நாங்க பார்த்திருக்கிறோம். ஏன்னா நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, சரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுவும் நீங்க குடும்பம் வந்தது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காரியம் தான். நம்ம இருந்தாலும் என்ன பண்ணலாம்னா, நீங்க கேட்டதுனால அந்த காரியத்தை நம்ம முதல்ல பார்க்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் குறிச்சும் அப்புறமா நீங்க செகண்ட் ஒன்னு கேட்டீங்க இல்லையா, ஆண்டவர் 33 வருஷம் தான் உலகத்துல இருந்தாருன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க இல்லையா, அதையும் நம்ம சேர்த்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, வேதத்தை நம்ம அணுகும் பொழுது முதல்ல எப்படி அணுகணும்னா, இது சர்வ வல்லவருடைய வார்த்தைகள். அப்போ சர்வ வல்லவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரை போலவே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுமே. அதனால எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்ற வார்த்தைகள்லாம் அங்க போடப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்போ மாறாத உண்மைகள் வேதாந்தத்துக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்குது. பாத்தீங்கன்னா அந்த எபிரேயர்ல 13ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்திலையும் மிக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த உண்மைகளை கவனிக்க விரும்புறவங்க எல்லாருமே வேதம் சொல்லுதா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? அப்ப அந்த வகையில நீங்க ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதற்குரிய நம்பிக்கையும் பைபிள்ல வேதாகமத்துல மிக மிக தெளிவா காமிக்கப்பட்டிருக்குது. அப்ப நீங்களே இந்த அறிவுகளை உள்ள வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்களுக்கு சுதந்திரம், சுயாதீனம், எல்லா உரிமையும் இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படி சில நேரங்கள்ல யோசிக்காதனாலதான் அநேக தவறுகளை பண்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்குது. சரிங்களா? பாருங்க, நீங்க ஒரு 2 கேள்வி கேட்டீங்க. நான் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறேன் உங்களுக்கு, ஒருவேளை உங்களுக்கு அது மறந்து போயிருக்கலாம். சரிங்களா? என்ன கேள்வி பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த காலம் உலகமே அதை டிசம்பர் 25 சொல்லி சொல்லுது. பட் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க கேட்டீங்க. ஒண்ணு. 2வது, நம்முடைய இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இருந்தாரு அப்படின்றது நாங்கெல்லாம் கண்ணை மூட்டி நம்புறோம்.
ஆனா அது பைபிள் இருக்கா பிரதர் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை ரொம்ப கேட்டீங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான கேள்வி நாங்க பாக்குறோம் அது. சரிங்களா? அப்ப அதை குறிச்சு இருக்கக்கூடிய உண்மைகளை நம்ம கவனிக்க போறோம். சரிங்களா? நல்லா கவனிங்க. இந்த சாட்சிகளை எப்படி எடுக்கிறது, எப்படி கவனிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னு சொல்லி யோவான்ல 5ஆம் அதிகாரத்துல 39ஆம் வசனத்துல மிக மிக தெளிவா சொல்லிப்பார். அப்ப என்ன அர்த்தம்? அன்புக்குரிய சகோதரர், உங்க பேர் சொன்னீங்க, மறந்துட்டேன். விக்டர் பிரதர். ஓகே, நல்ல விஷயம். அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிச்சு நீங்க எவ்வளவு கேள்விகள் கேட்டாலுமே வேதம் சாட்சி கொடுக்கும் அப்படின்றத இங்க சொல்லப்பட்டிருக்குது. அதனால ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தாரு, பிறந்தாரு, ஞானஸ்நானம் எடுத்தாரு, மரிச்சாரு, உயிர் தெழுந்து போனார். இப்ப நம்ம எல்லாரையுமே அவரு தேவனுடைய வழிநடத்தின அடிப்படையில பார்த்துட்டு இருக்காரு, கவனிச்சுட்டு இருக்காரு, நமக்கு தெரியுது. இப்ப என்ன ஒரு கேள்வி எடுக்க போறோம்னு சொல்லி கவனிக்கும் போது, அவரு வாழ்ந்த காலங்கள்ல அவரை குறித்து சொல்லப்பட்ட எல்லா திட்டங்களும் அதினதின் காலத்துல நேர்த்தியா நடந்துச்சு. அந்த வகையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் அப்படின்னு ஒண்ணு எடுத்தார் இல்லையா, ஞானஸ்நானம் அப்படின்னு ஒண்ணு எடுத்தார் இல்லையா, அப்ப அவருக்கு வயசு வேதாந்தத்துல காமிக்கப்பட்டிருக்குது. அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நமக்கு. பாருங்க, யாராவது இங்க படிக்கலாம். அத லூக்கால 3ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, படிச்சு பாருங்களேன். லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவர் ஆனார். பாத்தீங்களா? அப்போ நீங்க தான் விக்டர் அவர்களே, நல்லா கொஞ்சம் கவனிங்க. அப்போ ஏறக்குறைய 30 வயது உள்ளவர் ஆனார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. 30 years old. அவர் எப்போ ஞானஸ்நானம் வாங்கும் பொழுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது ஏறக்குறைய போட்டிருக்குது, எக்ஸாக்ட் 30 வயசா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் சில சாட்சிகள் வேதாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஆசாரியர்களுக்குரிய சட்டமானது அவங்க தேவ பணியை தொடங்கும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு மினிமம் வயசு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 30 வயசு இருக்கணும்ன்றத சட்டம் சொல்லுது. நீங்க படிச்சு பாருங்களேன். பாருங்க, என்னாகமத்துல 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வரைக்கும். பாத்தீங்களா? போதும். இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அட்லீஸ்ட் பேசிக் வயசு 30 இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க காமிக்கப்பட்டிருக்கு. அப்ப அதனால நீங்க லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பார்த்த அந்த வசனமானது எக்ஸாக்டா 30 years அப்படின்றது பாத்தீங்கன்னா அது உறுதிப்படுத்துச்சு. அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெரும் பொழுது வயசு அவருக்கு 30 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க என்ன கேட்டிருந்தீங்க? 33 வயசு, அது எப்படி உறுதிப்படுத்த முடியும் வேதாமத்துல இருந்து அப்படின்னு கேட்டீங்க. அப்போ வேதம் வாசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே எப்படி உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்க, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது ஒருத்தங்க படிங்க. அத ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாய் அவன் இன்னும் ரொம்ப அழகா நீங்க படிச்சிருக்கீங்க இந்த வசனத்தை. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானாகில் இன்னமும் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை. அப்போ வேதம் என்ன ஒரு டைரக்ஷன் கொடுக்குது நமக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அறிய வேண்டிய பிரகாரமா அறியணும். அப்போ இத நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, சமுதாயத்துல புரிஞ்சுக்கிட்டேன், சபைகள்ல சொன்னாங்க, அந்த மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. அதனாலதான் லூக்கா டாக்டர் நம்ம நல்லாவே தெரியும், வைத்தியர், அவர் மிக மிக தெளிவா சொன்னார். ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணும் பொழுது அத முழுவதுமாக சரியா புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு அவர். பாருங்க, லூக்கால 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் நீங்க படிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால்
ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நான். நிறுத்துங்க. உங்க ஃபேமிலியில அவர் தான் கொஞ்சம் ஃபாஸ்டா படிப்பார் போல இருக்கு. ஆமாம். ஓகே. அப்போ ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நான், அதை நான் உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு தெரியுமான்றத அவர் சொல்றாரு இடத்துல. அப்போ அவர் எப்படி கவனிச்சிருக்காரா? ஆதி முதல் எல்லா காரியங்களையும் மிக மிக தெளிவாக திட்டமாக உறுதிப்பட தெரிஞ்சிருக்கிறார் லூக்கா அவர்கள். அதை எடுத்து கவுத்தன்ற மாதிரி சொல்லக்கூடாது, எப்படி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்ன்றத அவர் சொல்றாரு. இப்ப படிங்க சகோதரர். ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது. பாத்தீங்களா, ஒழுங்காய் எழுதுவது, ப்ராப்பர் மெத்தட். அப்போ இது சர்வ வல்லருடைய வார்த்தைகள். என்னுடைய வார்த்தை அக்னி மாதிரியும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி மாதிரி இருக்குன்னு சொல்ற. அப்போ இவ்வளவு தெளிவா காமிக்கப்பட்டிருக்கும் பொழுது நாமளும் அந்த தெளிவுகளை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும். அட்லீஸ்ட் அதுக்காக தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்க ஃபேமிலியை பார்க்கும்போது நீங்க வந்திருக்கீங்க. சரி, இப்ப என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய தெய்வனாகிய கருத்தை நேற்று என்று மாறாதவர், நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் அதே மாதிரின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும் பொழுது 30 வயசு, நம்ம அதையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் உள்ள வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்குன்னா 33 சொன்னீங்கல்ல, அது எப்படி சகோதரரே அப்படின்னு கேட்க உள்ள வரும்பொழுதுதான் இந்த யூதர்கள் இருக்காங்க இல்லையா, யூதர்கள் அவங்கதான் விசேஷமான ஒரு ஞானத்தை வந்து பெற்றவங்க. வெரி வெரி பிரில்லியன்ட் இந்த உலகத்துல அவங்க. அப்ப அவர்கள் வந்து வேதாந்தம் வந்து நல்லா படிச்சிருக்கிறாங்க. நான் வேதாகமம் சொல்றது பாத்தீங்கன்னா அந்த தோரா 5 ஆகமங்கள்னு சொல்றேன், சரிங்களா, நல்லா படிச்சிருக்காங்க. அதனாலதான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பாரு வருவாரு அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்பு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வச்சிருந்தாங்க அவங்க. அந்த வசனங்களை வர நீங்க குறிச்சுக்கோங்க, படிக்க வேண்டாம். எப்படிலாம் அந்த வசனத்தை கவனிக்க ஆரம்பிச்சான்னு சொல்லி கவனிக்கும் போது பாருங்க, என்னாகமத்துல 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருந்துச்சு. நம்முடைய ஆண்டவரை பத்தி ஒரு ப்ராஃபஸி மாதிரி அங்க இருந்துச்சு. சகரியால 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலையும் அது காமிக்கப்பட்டிருந்தது. ஏசையால 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் அது காமிக்கப்பட்டிருந்தது. எல்லாத்துக்கும் மேலாக அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு வசனம் இருக்குது, மேசியா வருவார் அப்படின்ற ஒரு வசனம் தெளிவாக காமிக்கப்பட்டிருந்தது. அது வந்து நீங்க யாரோ ஒருத்தங்க படிங்களேன். பாருங்க, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல 24-25 படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல், மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இது ஒருவேளை நீங்க எல்லாம் வந்து குடும்பத்துல அதை படிச்சிருக்கலாம், இல்ல நீங்க போகக்கூடிய இடங்கள்லாம் கேட்டிருக்கலாம். இது வந்து ஒரு தீர்க்க தரிசனம், சரிங்களா? யாரை பற்றின தீர்க்க தரிசனம் அப்படின்னா நம்முடைய உலக ரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றின தீர்க்க தரிசனம். அங்க பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க, தொடர்ந்து படிங்க பிரதர். 25ஆம் வசனம் முதல், இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுத்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரம். பாத்தீங்களா, பிரபுவாகிய மேசியா, இதுதான் அவங்களுடைய ஆள் மனசுல பதிந்திருந்த காரியங்கள். அதனாலதான் இந்த யூதர்களை பாத்தீங்கன்னா, யூதர்களிலேயே விசேஷமானவர்கள் யாரும் கவனிக்கும் பொழுது ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள். அந்த பிரதான ஆசாரியர்களுக்கு வந்து வேதாகமம் நல்லாவே தெரியுமா அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு அவங்களுக்கு. நம்முடைய ஆண்டவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, நீங்கெல்லாம் அது நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். அது எல்லாமே அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு பிரதான ஆசிரியர் என்கொயரி பண்றாரு. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் வேதம், அவர் நல்லா படிச்சிருக்காரு, மேசியா வருவாரு அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால்தான் அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, வந்திருக்கீங்கல்ல நீங்க தான் மேசியாவா, எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு கேட்டார். அதனால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அந்த வசனத்தை. பாருங்க, மத்தேயில
26ஆம் அதிகாரத்துல 63ஆம் வசனத்துல அன்னைக்கு இருந்த பிரதான ஆசாரியன் யாருன்னா காய்பா, அவர் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு பாருங்க. அந்த இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி அதை கவனிக்கணும். அதை யாராவது ஒருத்தவங்க படிங்களேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? பாருங்க பாருங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. என்ன சொல்றாருன்னா, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? என்ன கேட்டார் இடத்துல அவரு? கிறிஸ்து தானான்னு கேட்டார். அப்போ கிறிஸ்துனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நல்லா கவனிங்க. இன்னொரு கூட வசனம் நீங்க படிக்கலாம் பாருங்க. யோவான்ல 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் படிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தம். பாருங்க எவ்வளவு ஒரு ஒரு தெளிவான ஒரு துல்லியமான வசனம் பாத்தீங்களா? என்ன கேட்டாரு பிரதான ஆசாரியன்? நீர் கிறிஸ்து தானான்னு கேட்டார். அப்போ அவங்க எல்லாம் யாரை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது மேசியா. அப்போ மேசியானா கிறிஸ்து அப்படின்னு கூட நம்ம வசனத்தை படிச்சிட்டோம். சரிங்களா? இப்ப இந்த கேள்விதான் பிரதான ஆசாரியன் வந்து கேட்டார் நம்முடைய ஆண்டவர்கிட்ட. நம்முடைய இயேசு கிறிஸ்து அந்த கேள்வியை ஆல்டர் பண்ணவே இல்லை, நேரடியாகவே பதில் சொல்லிட்டாரு. அதை நீங்க படிங்க பொழுது கண்டினியூ பண்ணுங்க. நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றையும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய... ஓகே, போதும் போதும் போதும். என்ன சொல்லிட்டாருன்னா, நீர் சொன்னபடிதான் சொல்லிட்டார். சரி, எதனால இதை நம்ம பார்க்க வந்தோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த யூதர்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகை குறித்து மிக மிக தெளிவாக எல்லா வசனங்களையும் படித்திருந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? ஆனால் அந்த படிச்ச வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய உண்மைகள், சத்தியங்கள் தெரியல. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி நீங்க ஃபேமிலியில் படிச்சிருந்திருக்கலாம். ஸோ வசனத்தை வைராகியமா படிக்கிறாங்க, ஆனா அதுக்குள்ள ஆண்டோடைய உண்மைகள் மறைந்திருக்குது அப்படின்றத காண தவறிட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த வசனங்களை படிக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் நமக்கு என்ன? 33 வயசுன்னு சொன்னீங்கல்ல சகோதரரே, அதை எப்படி வேதத்துல நிரூபிக்க முடியுமான்னு கேட்டீங்க. அதுதான் உள்ள வந்திருக்கும். அப்ப இப்படி எல்லாம் அவங்க படிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த தானியல்ல இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, 9ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம் வந்து ரொம்ப தெளிவா சில கணக்குகளை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 70 வாரம் 70 வீக்ஸ் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ இதுதான் மேசியா அவருடைய வருகை குறித்து சொல்லப்பட்ட கால கணக்கு. அப்போ இதுல மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ண முடியான்னு கூட அதே மாதிரி ஒரு வார்த்தை அதுல வந்துருக்கும். நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா, அபிஷேகம் பண்ணது அப்படின்னா ஞானஸ்தானத்துல. அப்போ இந்த காலங்கள் அவருடைய ஞானஸ்தானத்தின் போது வயசு என்னன்றதையும், அவர் மரிக்கும் போது வயசு என்னன்றதையும் கூட மிக மிக துல்லியமாக காமிக்கக்கூடிய வசனமாக இங்க பார்க்கப்படுது. சரிங்களா? அந்த வகையில இப்ப அந்த வசனத்தை மறுபடியும் நாம படிக்கலாம். உங்க ஃபேமிலிக்கு தான் விசேஷமான ஆசீர்வாதம் இந்த வருஷம். மறுபடியும் வாசிக்கும் பொழுது அந்த 70 வாரங்களை பத்தி பேசுவார். 70 வீக்ஸ். ஒருவேளை பிரதர் எங்களுக்கு இது டீட்டெயிலா சொல்லுங்க இந்த 70 வீக்ஸை பத்தி அப்படின்னா, நீங்க இன்னொரு நாள் வாங்க, நம்ம பேசுவோம் அதை பத்தி. சரிங்களா? இப்போதைக்கு இந்த கிறிஸ்துமஸை முடிச்சிடலாம் நாம. ஓகே. அப்ப அந்த 70 வாரம் அந்த ப்ராஃபஸில கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல கடைசி வாரம் 70வது வாரம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். அதுல நம்ம அதை வாசிக்க போறோம். சரிங்களா? அந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், நிதானமா கவனிக்கணும். சரிங்களா? ஏன்னா அதுல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப நம்ம பாருங்க, தானியல்ல 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு... இருங்க சொன்னாரா? அவர் ஒரு வாரம் அளவும். அந்த ஒரு வாரம் எது? அந்த 70வது வாரம் இருக்கு இல்லையா, அதான். அதாவது மொத்தம் 70 வாரம், அதுல 70th வீக், அதான் லாஸ்ட் வீக் பத்தி பேசிட்டு இருக்காரு. படிங்க. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். நல்லா கவனிச்சுக்கோங்க. என் கை பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது கடைசி வாரம், 70வது வாரம். சரிங்களா?
இதுல இந்த வாரத்தினுடைய பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் அப்படின்னு இருக்கும். மீதி வாரம் இருக்கும் இல்லையா, சொல்றது புரியுதா உங்களுக்கு? பாதி வாரம் இங்க இருக்குது, மீதி வாரம் இங்க இருக்கும். அப்போ இந்த முதல் பாதி வாரத்தினுடைய அந்த பகுதியில, மைய பகுதியில என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அன்புக்குரிய நண்பர்களே, சாமுடைய நண்பர்கள், சரிங்களா, அவங்களுடைய ஃபேமிலி, நீங்க இவ்வளவு ஆச்சரியமா கவனிக்கிறத பார்த்தா உங்களுக்கு இவ்வளவு வாஞ்ச இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. எங்களுக்கும் இதை பத்தி பேசுறதுக்கும் ரொம்ப ஒரு உற்சாகம் இருக்குது. நல்லா கவனிக்கிறீங்க, அப்படி கவனிங்க, சரிங்களா? அப்போ இந்த கடைசி வாரம் இதுல பாதி இருக்குது. இந்த பாதியில என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க மனசுல கேள்வி எழுப்பணும். எழுப்பும் போது நீங்க படிச்ச வசனமே உங்களுக்கு பதில் கொடுத்துரும். அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார், அவ்வளவுதானே? அப்போ இந்த தீர்க்க தரிசனமானது நம்முடைய ஆண்டவரை பத்தி சொல்லக்கூடிய ஒரு ப்ராஃபசி, தீர்க்க தரிசனம். இந்த இடத்துல ஒரு வார்த்தை படிச்சோம் இல்லையா, என்ன வார்த்தை? பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவான்றது. இந்த சம்பவம் நம்முடைய ஆண்டோடைய லைஃப்ல எப்ப நடந்தது? எது? பலியையும் வெரி குட், வெரி குட், நல்லா பதில் சொல்றீங்க பாருங்க. நீங்க இவ்வளவு நல்லா பதில் சொன்ன மாதிரி இருந்துச்சா நான் நிறைய கேள்வி கேட்டிருப்பேன் நம்ம கிட்ட. நான் அப்ப எதை ஒளிய பண்றாங்க? பலியையும் காணிக்கையும் சொன்னார். இந்த சம்பவம் நம்முடைய ஆண்டோடைய லைஃப்ல எப்ப நடந்தது? அது என்னோட கேள்வியா இருக்கு. இப்போ அத மேத்யூல பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான உண்மைகளை காமிக்க ஆரம்பிச்சிருவார். ஏற்கனவே நான் சாம்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தார், அப்பா கிட்ட இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன், விக்டர் இருக்கார் இல்லையா, அவட அவர் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாலும் சரி பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகனை குறிச்சு நான் அப்பா கிட்ட பேசியிருந்தேன் அப்படின்னு கூட என்கிட்ட அவர் சொல்லியிருந்தார், சரிங்களா? அந்த சம்பவம் உள்ள வரப்போகுது. இந்த மத்தேயில 3ஆம் அதிகாரத்துல யோவான் ஸ்நானகன் தான் அநேக தவறான உபதேசங்களை அன்னைக்கு ஜனங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது அதெல்லாம் சொல்லிட்டே பேசிட்டே வருவார், நிறைய காரணம் பேசுவார். அந்த டைம்ல தான் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவரை எதிர்கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு? உங்களுக்கு தெரியும் எதுக்கு வராரு? ஞானஸ்நானம் பெறும்படியாக வருகிறார். அப்படி வரும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க, யூதர்கள் கிட்ட சில முக்கியமான சட்டங்கள்லாம் அவங்க கை கொண்டிருக்கும் பொழுது, யூதர்கள் கை கொண்டிருக்கிறாங்க, அதுல அவங்க அதிகமா போக்கஸ் பண்ண சில காரியங்கள் இருக்குது. எதுல போக்கஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த பலி செலுத்துறது, காணிக்கை கொடுக்கறது, இதெல்லாம் நிறைய போக்கசிங் மைண்ட் இருந்துச்சு அவங்களுக்கு, சரிங்களா? ஆனா அது எதுக்கு பண்ணணும்னு தெரியாம அவங்க பண்ணிட்டாங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய அன்புக்குரிய சகோதரர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் கூட அவங்க தெரியாம கூட பண்ணலாம். ஆனால் அறிய வேண்டிய ஒரு காலம் கட்டாயமா வரும். அப்ப ஒட்டுமொத்த உலகமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள், அறிய வேண்டிய பிரகாரமாக நம்ம அதை பின்னாடி கவனிக்கலாம். அப்போ இந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பலியும் காணிக்கை செலுத்திட்டே வராங்க. ஆனா எதுக்கு செலுத்தணும்னு தெரியல, சரிங்களா? அவங்க எதுக்கு செலுத்தணும்னு தெரியாம இருக்கிறதுனால அதனால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எதனால? எதுக்கு செலுத்தணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல, அப்படி தெரியாம செலுத்திட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது அவங்களுக்கு, சரிங்களா? அப்போ அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த பலி செலுத்துறதுனால, காணிக்கை கொண்டு போய் கொடுக்கறதுனால நம்முடைய பாவங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டுரும், நம்ம மீட்புக்குள்ள வந்துருவோம், பாவங்கள்லாம் கழுவப்பட்டுரும், இப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது இல்ல. ஏன்னா அந்த பலியினுடைய பொருள் தெரியாம அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதான் அங்க பிரச்சனை. அந்த டைம்ல தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வராங்க. யார்கிட்ட வராங்க? யோவான் ஸ்நானகர் மீட் பண்ண வரார். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோன்றது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது தானியேல்ல 9ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம் கடைசி வாரத்தை பத்தி பேசினார். அந்த வாரத்தினுடைய பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவான்னு சொல்லி நம்ம வரும் பொழுதுதான் இந்த பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணக்கூடிய அந்த சம்பவமானது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில எப்போ அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்டு உள்ள வந்திருக்கோம். இப்போ நம்ம அது எப்பன்னு சொல்லி கவனிக்கும் பொழுதுதான் யூதர்கள் சொல்லர்த்தமாக அந்த பலி காணிக்கைலாம் பண்றாங்க, பட் எதுக்கு பண்றாங்கன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி வந்துட்டோம். உள்ள வரும் பொழுதுதான் இப்போ நம்முடைய ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை பார்க்க வராரு. எதுக்காக வராரு? இப்ப நீங்க படிச்சு பாருங்களேன். பாருங்க, மத்தேயுல 3ஆம் அதிகாரத்துல 13 இருந்து படிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு
இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார். சரி, வந்துட்டாரா? அடுத்து பாருங்க. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இப்போ இந்த இடத்துல இவ்வளவு பெரிய வல்லமையான காரியங்களை செய்த யோவான் ஸ்நானனுக்கே புரியல. அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? யூதர்கள் வேதாகமம் படிக்கிறாங்க, ஆனால் அதுல சொல்லப்பட்ட உண்மைகள் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா படிக்க வேண்டிய விதத்துல வேதம் படிக்கல. புரிஞ்சுங்களா? இப்ப யோவான் ஸ்நானனுக்கு சாட்சியா இருக்கிறார். இப்பதான் நம்முடைய ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்றார். படிங்க அது 15ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா? பாருங்க, நல்லா படிச்சாரு. யோவான் ஸ்நானன் மைண்ட கிளியர் பண்ணிட்டார். இப்ப இடம் கொடுத்துருங்க, எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது. நான் ஞானஸ்தானம் எடுக்க போறேன்னு என்ன அர்த்தம்னா, தேவனுடைய நீதியை நிறைவேற்ற போகிறேன், அவருடைய சித்தம் செய்ய போகிறேன். இதாங்க பலியில் அடங்கியிருக்கக்கூடிய கான்செப்ட். இதாங்க மறந்துட்டாங்க. இதை நம்முடைய ஆண்டவர் குறிச்சு அநேக இடங்கள்ல தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்குது. அங்க சொல்லப்பட்ட காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் எடுத்து அப்படியே பேசிட்டார். பாருங்க, எபிரேயர்ல 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். பாத்தீங்களா? பாருங்க, சாம் உங்களுடைய நண்பர்கள் நல்லா படிக்கிறாங்க பைபிள். இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அப்போ ஞானஸ்நானத்துல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவ சித்தம் செய்ய தன்னை மரிக்க அர்ப்பணிக்கிறார். தன்னையே பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதனால சொன்னார். எங்க சொன்னாரு? தானியேல்ல 9ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்துல சொன்னார். இது அநேக கிறிஸ்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டு இது அவருடைய மரணத்துல நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அநேகர் பேசிட்டாங்க இந்த மாதிரி. ஆனது கிடையாது. ஏன்னா ஞானஸ்தானம் எடுக்க வரும் பொழுது தன்னை அர்ப்பணிச்சிட்டார். என்ன பலியாகவும் காணிக்கையாகவும் கொடுத்துட்டேன். அது நிறைவேறதான் எங்க? மரணத்துல. தொடங்கினது எங்க? ஞானஸ்தானத்துல. அப்போ சொல்லர்த்தமான அந்த பலி காணிக்கையை அவர் தள்ளிட்டு, நல்லா கவனிங்க, அவர் யோவான் ஸ்நானன் வரும்போது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுமா அவங்க கிட்ட? பாருங்க, இதுதான் ஒரு ஆட்டுக்குட்டி அல்லது நிறைய முதல்ல விளைஞ்ச பழங்கள் மாதிரி இருக்கும் இல்லையா, இதை அங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி அப்படி வரல. அவரு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு வந்தார் அவரு. அதனால சொல்லர்த்தமா இருக்கக்கூடிய இந்த ஆட்டுக்குட்டி தேவையில்லை, இந்த மாடு தேவையில்லை, இந்த காணிக்கை தேவையில்லை, இதை நான் பலியை செலுத்த மாட்டேன், என்னையே பலியை செலுத்துறேன்னாரு. அப்படி செலுத்துறதுனாலதான் இது நிறுத்தப்பட்டது. ஆனா யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் வேதாந்தத்துடைய அறிவில்லாமல், அதாவது வேதாந்த அறிவில்லாமல் செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பாவம். ஏன்னா யூதர்கள் கடைசிக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க, கடைசியில புரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? 2 வசனம் படிக்கலாமா? அவங்க கடைசிக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க, கடைசியில புரிஞ்சுப்பாங்க. பாருங்க, ஓசியால 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். பாத்தீங்களா? இந்த யூதர்களுக்கு ஃபுல்லா எழுதி கொடுத்துட்டாராம். ஆனா என்ன பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் அந்நிய காரியங்கள், அதெல்லாம் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டாங்களாம். சரிங்களா? அவங்க என்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அன்னைக்கு தான் இந்த அறியாமை நீங்கும். 2 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. பாத்தீங்களா? படிங்க. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள, அது கிறிஸ்துவினால் நீக்கப்படும். அப்ப என்னைக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அன்னைக்கு நீக்கப்படும். நீங்க உள்ள வந்துருங்க, பாடத்துக்குள்ள வந்துருங்க. நீங்க வெளியே போயிட போறீங்க. என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற வரும் பொழுது தன்னை அர்ப்பணிச்சார். எதை நீக்கிட்டார்? அப்போ வெரி குட். பலியை உங்க தம்பி நல்லா சொல்றாரு பதில். பலியும் காணிக்கையும் தள்ளிட்டாரு. இதுதாங்க தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துடைய முதல் பாகம். அப்போ ஞானஸ்நானத்துல பலியும் காணிக்கை ஒளிய பண்றாருன்னா ஞானஸ்நானம் எடுக்கும் வயசு என்ன? நம்ம படிச்சோம். வயசு என்ன? 30 வயசு. வெரி குட். எல்லாம் ஒரே மாதிரி பதில் சொல்றீங்க. இதாங்க கிறிஸ்துக்குள்ள அந்த ஆவி, ஸ்பிரிட்ன்றது.
சரிங்களா? ஓகே, அப்ப 30 வயசு எங்க படிச்சோம்? லூக்கா 3:23 படிச்சோம். அதுக்கு சப்போர்ட்டிவா தான் நம்ம என்னாகமம் 4:3 படிச்சிருந்தோம். புரிஞ்சுங்களா? அப்ப கிளியர் ஆயிடுச்சு. அவர் தன்னை பலியா செலுத்த வரும்போது வயசு 30. சரிங்களா? இப்ப நீங்க டக்குனு அங்க வந்துருங்க. எங்க? வெரி குட், வெரி குட். தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான போதும் போதும், பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவாரு. அதுக்கப்புறமா எவ்வளவு மீதி இருக்கும்? மீதி 6. இன்னும் பாதி தான் இருக்கும். அப்படிதான் முதல்ல எடுக்கணும். அப்போ இது ஒரு வாரம், இதுல பாதி வரும் பொழுது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணிட்டார். மீதி அளவுக்குன்னா பாதி தான் இருக்கும். சரிங்களா? இதை வச்சுதான் நம்முடைய தெய்வனாகிய கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பும் பொழுதே அவருடைய வயசை குறித்து மிக மிக தெளிவாக காமிக்கப்பட்ட முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் இது ஒண்ணு. சரிங்களா? அப்ப இந்த பாதின்னு சொல்லும் போது அப்ப 30 வயசு, இன்னும் மீதி எவ்வளவுக்குன்னா 3.5. புரியுதா உங்களுக்கு? இப்போ விக்டர் உங்களுக்கு புரிஞ்சா? சாம் உங்க அப்பாவுக்கு நல்லா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். வீட்டுல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவருக்கு. சரிங்களா? அப்போ 3.5. அப்ப 30 வயசுல பலியும் காணிக்கையும் ஒழிய பண்றாரு. இன்னும் எவ்வளவு பெண்டிங்? இங்க 3.5. அதனாலதான் மறிக்கும் போது 33 வயசு. இது ஒண்ணு மட்டும் தானா பிரதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். விக்டர் பிரதர் நீங்க கேட்கலாம். பல ஆதாரங்கள் இருக்குது. அப்படிதான் சொன்னாங்க, சாட்சிகள் அப்படிதான். நிறைய இருக்குது, நிறைய சாட்சிகள் இருக்குது. சரிங்களா? இன்னைக்கு நீங்க இந்த இடத்துக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷம். நீங்க ஃபுல் டே இருங்க, எல்லாமே நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? என்ன புரிஞ்சுக்கிட்டோம் சொல்லி பார்க்கும் பொழுது 33 வயசுன்றத அந்த ஆதாரத்தை வச்சு நம்ம கிளியரா பார்த்துட்டோம். நிறைய சாட்சி இருக்கு பிரதர், ஆச்சரியமா இருக்கும். அடுத்தது, அப்போ ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம கிட்ட வேத வசனத்தின் அடிப்படையில தெளிவுகளை ஓரளவுக்கு பெற்றுக்கொண்டோம். என்ன பெற்றுக்கொண்டோம்? 33 வயசுன்றது தெளிவாயிடுச்சு. நீங்க ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்களே, என்ன கேட்டீங்க தான் சொல்லணும் பிரதர். கிறிஸ்துமஸ் பத்தி கேட்டீங்க. சரிங்களா? 33 வயசு நான் தெளிவுபடுத்திட்டேன் வசனத்துல இருந்து. கிறிஸ்துமஸ் பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க. சரிங்களா? ஏன்னா சகோதரர் சாம் வந்து நான் சந்திக்கும் போது பேசினாரு என்கிட்ட. நண்பர்கள் கூட வந்திருந்தாரு, பட் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசினார். என்ன பேசினாருன்னா, இது வரைக்கும் எங்களுடைய லைஃப்ல வந்து ஃபேமிலியில அவ்வளோ பக்தி, வைராக்கியம், ஆண்டவர் மீது அன்பு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த டிசம்பர் மாசமே எங்க லைஃப்ல. எங்களுடைய அந்த சொசைட்டியே, எங்களுடைய சபை மக்களே பாத்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமா வந்து எல்லாரும் செலவு பண்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாத்தையும் மன்னிக்கிறது, அந்த வாழ்க்கையே அருமையா இருக்கும். ஆனா நீங்க முதல் நாள் என்னைக்கு என்ன சந்திச்சீங்களோ சகோதர நண்பர்கள் மூலமாக, அன்னையில இருந்து அந்த சந்தோஷம் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்ல, உண்மையான சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிச்சுன்னு அவர் சொன்னார். அப்பதான் அப்பா கிட்ட சொல்லி கூட இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்போ உண்மையான சந்தோஷம் இதுதான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா லூக்கால பேசியிருப்பார், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ரட்சகர் பிறந்திருக்கிறார். அப்ப அந்த காரியங்கள் சொல்லும் போது ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. இன்னைக்கு எல்லா கிறிஸ்டியன்ஸும் வந்து நம்முடைய ஆண்டவரை நேசிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை எப்படி தெரியுமா நேசிக்கணும்? இப்ப நீங்க படிங்க, ஜான் 7:38 படிங்க, யோவான் 7:38 படிங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இருங்க, நீங்க படிச்ச வசனங்களை கொஞ்சம் நிதானிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, நீங்க நினைக்கிறபடி கிடையாது. புரியுதுங்களா விக்டர் பிரதர்? உங்களுக்கு வேத வாக்கியம் சொல்றபடி எங்கிட்ட விசுவாசம் இருக்குமே தவிர உங்க அறிவு சொல்ற மாதிரி கிடையாது. உங்களுடைய இருதயம் இருக்கு பாத்தீங்களா, அது சொல்ற மாதிரி கிடையாது. உங்களை நல்லா வழி நடத்துறவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, நீங்க இருக்கக்கூடிய சபைகள்ல, அது தப்பு கிடையாது. அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதன்படி கிடையாது. சரிங்களா? ஆண்டவர் சொல்ற மாதிரி. அப்ப வேத வாக்கியம் சொல்லுகிறபடி எங்கிட்ட விசுவாசமா இருக்கிறவங்களை பத்தி எங்க பேசிட்டு இருக்காரு. சரிங்களா? அப்ப அந்த வகையில நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது 30 வயசு கிளியர் பண்ணியாச்சு. சரிங்களா? அவர் மொத்தம் வாழ்ந்த வருஷங்கள் 33. அப்ப ஞானஸ்நானத்துக்கு பிறகு 3 வருஷம் வாழ்ந்திருக்காரு. அதுவும் அடிப்படையான ஒரு சாட்சி கொடுத்து தெளிவுபடுத்தியாச்சு. நிறைய சாட்சிகள் இருக்குது. ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்விதான், கிறிஸ்துமஸ் பத்தி கேட்டீங்க. ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் ஒரு சந்தோஷமான காலப்பகுதிக்குள்ள உள்ள என்டர் ஆக போறாங்க. பட் நீங்க உண்மையான சந்தோஷத்துல என்டர் ஆயிருக்கீங்க. இப்போ அது உங்க அப்பாவுக்கு புரிஞ்சிடும், கொஞ்ச நாள்ல, இப்போ கொஞ்ச நேரத்துல புரிஞ்சிடும், இப்போ அம்மாவுக்கும் புரிஞ்சிடும், சகோதரிக்கும் புரிஞ்சிடும். சரிங்களா? அப்படி கவனிக்கும் போது நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் தான் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இப்போ கிறிஸ்துமஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு நேரடியாக கேட்டீங்கன்னா, இது எங்ககிட்ட கேட்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கே தெரியும்.
உலகத்தில் கூடிய எல்லா கிறிஸ்டியன்ஸுக்கும் தெரியும், டிசம்பர் 25 நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்துட்டார் அப்படின்ற ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட பைபிள்ல கிடையாது. சரிங்களா? இருந்தாலும் அந்த நாள்ல செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்கு பல காரணங்கள் வந்து உலகத்துக்குள்ள காமிக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? அது எல்லாமே உலகம். அப்ப உலகத்தை பத்தி வேதாந்தத்துல காமிக்கப்படும் பொழுது உலகம் குப்பை. அப்ப அந்த குப்பையை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்க தப்பா நினைக்கல பிரதர், அதாவது அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், இந்த உலகமானது குப்பைன்னு சொல்லி சொன்னதால தான் விட்டுட்டாங்க அதெல்லாமே. அப்ப அந்த மாதிரி உலகத்திலிருந்து எது வந்தாலுமே அது குப்பை தான். அப்ப அதை எடுத்து நம்முடைய ஆண்டவர் கூட ஒப்பிட்டு காமிக்க கூடாது. அதனால்தான் யோவான் 5:39 சொல்லுவார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. அப்ப இது கிடையாது, இந்த குப்பை கிடையாது, அது சாட்சி கொடுக்காது அவரை பத்தி, அதை பத்தி நம்ம எடுக்கவும் கூடாதுன்னு சொல்லி காமிச்சிட்டார். சரிங்களா? அது நம்முடைய அறியாமை. அதனால நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, தவறு சொல்லக்கூடாது, குற்றங்கள் சொல்லக்கூடாது, பட் அறியாமைன்றதை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? பட் உங்களுடைய இந்த குடும்பத்துக்கு இந்த விசேஷமான ஆசீர்வாதம் இந்த வருஷத்துடைய முடிவுல கிடைச்சிருக்கின்றது ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? சரி, உள்ள வந்துடலாம் இப்போ. அப்போ இந்த டிசம்பர் 25 இல்ல, ஆனா ஆண்டவர் பிறந்தது உண்மைதானே? அது உண்மைதானே? அதைத்தானே நாங்க வந்து பண்ண முயற்சி பண்ணிட்டு ஒரு சந்தோஷமா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது அதையும் ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை. சரிங்களா? அது குறித்து இன்னொரு நாள் நம்ம கவனிக்கலாம். இப்போ நம்முடைய ஆண்டவர் எந்த மாசம் பிறந்திருப்பார் அப்படின்ற ஒரு உண்மையை அட்லீஸ்ட் எங்களுக்கு சொல்ல முடியுமா தான் நீங்க அந்த டிஸ்கஷன்ல சகோதரர் சொன்னது மாதிரி என்கிட்ட சொன்னார். சரிங்களா? அப்போ சாம் எல்லாமே எனக்கு தெளிவாக சொல்லிட்டார், நண்பர்களும் நாம பேசும்போது சொன்னாங்க. அப்ப அது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். வேதாந்தத்துக்குள்ளாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த மாசம் பிறந்தார் அப்படின்ற ஒரு உண்மையை காமிக்கக்கூடிய சில அஸ்திபாரமான வசனங்கள் உள்ள இருக்குது. அதை பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு உலகம் நம்பிட்டு இருக்கக்கூடிய தவறான அந்த அஸ்திபாரங்கள் எல்லாமே உடைக்கப்பட்டுரும். புரிஞ்சுங்களா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? உங்களுக்கு டைம் இருக்கா பிரதர்? உங்களுக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அப்ப நல்ல கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது வயசு என்னது? வெரி குட். சரிங்களா? மரிக்கும் போது வயசு என்ன? 33. இது வரைக்கும் ஓகே தானே உங்களுக்கு? ஓகே. இதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒண்ணும் இல்லை, நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்டர்நெட்ல போடுங்க, நம்முடைய இயேசு கிறிஸ்து ஜீசஸ் கிரைஸ்ட் எப்ப மரித்தார் அப்படின்னு போடுங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு அது இன்டர்நெட்டே காமிக்கும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகம் குப்பை. இப்பதான் நானே சொன்னேன். சரிங்களா? எதுக்காக சொன்னேன் அப்படின்னா அது உங்களுக்கு தெரியட்டும். நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன காமிக்கும் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தது ஏப்ரல் 3 மரித்தார். புரிஞ்சுங்களா? ஓகே. அன்னைக்கு நாள் பாத்தீங்கன்னா ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. அதெல்லாம் பைபிள்ல கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஃப்ரைடே 3 மணிக்கு பைபிள் இருக்குது. சரிங்களா? அது AD 33வது வருஷம் அப்படின்றதும் பைபிள்ல இருக்குது. சரிங்களா? ஆனா உலகம் ஒரு சில காரியங்களை மட்டும் வெளியில காமிக்கும். அவர் மரிச்சது ஏப்ரல் மாசம் அப்படின்னு சொல்லி அது காமிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே. சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்முடைய சாட்சிகளை எங்க இருந்து எடுக்கணும்? வெரி குட், எடுக்கணும். சரிங்களா? அப்போ உலகத்தை கவனிக்கும் பொழுது அது ஏப்ரல் மாசம் உலகம் சொல்லிச்சு. சரிங்களா? அது நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் ஏன் எடுத்தோம் அப்படின்னா உங்களுடைய புரிதலுக்காக எடுத்தோம் நம்ம அது. சரிங்களா? ஓகே. இப்ப நல்லா கவனிங்க. ஒட்டுமொத்த பைபிளுமே ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் எல்லா வசனமும் நம்முடைய ஆண்டவரை பத்தின சாட்சிகள் தான் கொடுக்கும். உதாரணமா ஒரு வசனம் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, யாராவது ஒருத்தங்க படிங்க. கொலேசியர்ல 2ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் படிங்க. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 17 படிச்சிருங்க, அப்படியே படிங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பாத்தீங்களா என்ன சொல்லப்பட்டது? நிறைய நிழல், ஷேடோஸ் இருக்குது பைபிள்ல. அதுல பொருள் எல்லாமே யாரை பத்தினது? கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா? அதனால என்ன பண்ண போறோம் பாருங்க, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரியாது. உங்க அப்பா அந்த கேள்வி கேட்டாங்க இல்லையா, உங்களுடைய ஃபாதர் என்ன கேள்வி? அந்த கிறிஸ்துமஸ் பத்தி சொல்ல முடியுமான்னு. அதனால உள்ள வந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. சரிங்களா? நல்லா கவனிங்க. அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் மரித்த காரியங்கள்
இந்த வேதாகமத்துல நிழலாக காமிக்கப்பட்டிருக்குது. அந்த நிழல்ல எந்த மாசம் மரித்தான்றதும் காமிக்கப்பட்டிருக்குது. அது தெளிவா உங்களால புரிஞ்சுக்க முடியும் பொருள்ல. அதான் ஆச்சரியம். சரிங்களா? அப்ப நம்முடைய ஆண்டரை பத்தின காரியங்கள்ல அந்த காலங்கள்ல சொல்லும் பொழுது அது யூதர்களுக்கு தான் சொன்னார் அவரு முதல்ல. சரிங்களா? அப்ப யூதர்களை பயன்படுத்தி தான் உண்மைகளை வெளியே கொண்டு வராரு. அப்ப யூதருடைய காலக்கணக்கு பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை இருக்குது, அது சந்திர காலக்கணக்கு. நாம வச்சிட்டு இருக்கிறது சூரிய காலக்கணக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் ஏப்ரல் ஆனது சூரிய காலக்கணக்கு. இதுக்கு சமமா, சரிங்களா, அல்லது மாத்திக்கோங்க, இது யூதர்களுடைய காலக்கணக்கு, இது சந்திர காலக்கணக்கு. இதுக்கு சமமாக தான் பாத்தீங்கன்னா இங்க மாதங்களையோ வருடங்களையோ நாட்களையோ எடுத்தால்தான் வேதம் புரியும், இல்லைன்னா புரியாது. அதுக்கும் சட்டம் பைபிள்ல தெளிவாக காமிக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னா நிழலுக்கு போக போறோம். நிழல் என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டுக்கு போக போன அர்த்தம். சரிங்களா? அங்க நம்முடைய ஆண்டவருடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்ட அருமையான வசனம் எல்லாருமே புரியும், கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? பாருங்க, யாத்திராகமத்துல 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து படிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். பாருங்க, டாப் லீடர்ஸ் இஸ்ரேல்ல கூப்பிட்டாரு, வாங்க இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொன்னாரு. சரிங்களா? படிங்க. இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக சொல்லிட்டாரா? படிங்க. நீங்கள் இஸ்ரேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர். பாருங்க, இது அநேகர் படிக்கும் போது என்ன புரிஞ்சுக்கணுமோ அதை மிஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த மாசம் பிரதான மாசம், வருஷத்தினுடைய முதலாவது மாசமாக இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? அந்த மாசத்துல 10ஆம் தேதி தான் ஒரு ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த ஆட்டுக்குட்டியை எப்ப அடிக்கணும்? அதுலயே 6ஆம் வசனம் படிச்சீங்கன்னா சொல்லுவாரு 14ஆம் தேதி சாயங்காலத்துல அடிக்கணும்னு சொல்லிடுவாரு. இது எதுக்கு வருது எங்களுக்கு சொன்னீங்க? சகோதரருடைய கேள்வி அப்படிதான் வருது இந்த இடத்துல. எதுக்கு சொன்னோம்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இது நிழல். இந்த ஆட்டுக்குட்டி யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அப்படின்னு நமக்கு தெரியும். எங்க இருக்குது பாருங்க, 1 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இது மட்டும் சாட்சி கிடையாது வசனம், உங்களுக்கே தெரியும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி பல வசனங்கள் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த நிழல்ல காமிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானது பொருளை யார் அடையாளப்படுத்துதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? இப்ப எதுக்காக சொன்னீங்க பிரதர்? இடையில நீங்க கேட்கணும். எதுக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுதுதான் அந்த ஆட்டுக்குட்டியுடைய சம்பவத்துல அந்த ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுப்பதும் அதை மறிக்க ஒப்பு கொடுப்பதும் அது எந்த மாசம் எந்த நாள் சொல்லப்பட்டிருக்குதா? அப்ப அது அப்படியே பொருள்ல வந்துடும். புரிஞ்சுங்களா? இப்ப நல்லா கவனிங்க. அவங்களுக்கு இது முதலாம் மாசமாக இருப்பதாக சொன்னார் இல்லையா? அது எந்த மாசம்னா நீசான் மாசம். அப்ப யூதர்களுக்கான முதலாவது மாசம் எதுனா நீசான் மாசம். மொத்தம் எத்தனை மாசம்? 12 மாசம். சரிங்களா? உங்களுக்கு எப்படி தெரியுன்றதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது அது கொஞ்சம் டைம் ஆயிடும். அதனால வேதம் சொல்லுது சாட்சிய, ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் தான் அப்படின்ற சாட்சிய பைபிள் சொல்லுது. உலகத்துல கூடிய அந்த காலக்கணக்கெல்லாம் கவனிக்கிறவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு அது தேவை கிடையாது. பைபிள் சொல்லுதா? ஒரு உதாரணம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, எஸ்தர்ல 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நீசான் மாதமாகிய முதலாம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எனப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. பாத்தீங்களா? நீசான் மாசம்ன்றது முதலாம் மாசம் சொன்னார். இதை ஏன் படிக்க வந்தேன்னா, ஆதார், நம்ம இன்னைக்கு ஆதார் யூஸ் பண்றோம்ல, அந்த பேர் ஏற்கனவே தெரியாது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா வேதாகமத்துல காமிக்கப்பட்டிருக்கு ஆதார் மாசமாகிய 12ஆவது மாசம். அப்போ ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 12 மாசம். இது சின்ன எவிடன்ஸ், மலமாரி எவிடன்ஸ் எல்லாம் பைபிள் இருக்குது.
சரிங்களா? அப்போ அதுல முதலாவது மாசம் நீசான் மாசம். புரிஞ்சுங்களா? அப்போ இப்ப என் கை பார்த்துக்கோங்க சகோதரரே, நீங்க தான் குடும்ப தலைவர் உங்க குடும்பத்துல, அதனால நல்லா கவனிங்க. சரிங்களா? அப்போ இது வந்து யூதர்களுடைய முதலாவது மாசம். நம்ம பார்த்திருந்த வசனத்துல எந்த மாசம் அது? நீசான். வெரி குட். இதுக்கு சரிசமமாக ஈக்குவலா உலகத்துல இருக்கக்கூடிய மாசம் எது சொல்லி கவனிக்கும் பொழுது அது வந்து மார்ச் ஏப்ரல்ல வந்து நிற்கும். ஏன் 2 சொல்றீங்க பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, மார்ச்சுடைய கடைசி 15 டேஸும் ஏப்ரலுடைய முதல் 15 டேஸும் சேர்ந்து ஒரு மாசம் 30 டேஸ் வந்துச்சு இல்லையா? சரி, ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது யூதர்களுடைய மாதம். சரிங்களா? இவங்களுக்கு ஒரு மாசம் தொடங்குறது அமாவாசையில தொடங்கும் அப்படின்றது வேதத்தை நல்லா படிக்கிறவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? அதனாலதான் இந்த இடத்துல இந்த மாதிரி வருது. சரிங்களா? ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்து மரித்தது இந்த நீசான் மாசம். நீசான் மாசத்துல மரிச்சான்ற ஒரு சாட்சி எங்க பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நிழல்ல பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போ அந்த நீசான் மாசமானது எங்க வரும் சொல்லி கவனிக்கும் பொழுது, நமக்கு பொருள்ல வரும் பொழுது, ஈக்குவல் மந்த்ல வரும் பொழுது மார்ச் ஏப்ரல்ல வந்து நிற்கும். சரிங்களா? இப்ப நல்லா கவனிங்க, கடைசியா நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இந்த சார்ட் நம்ம பார்க்க போறோம். நீங்க வரேன்னு சொல்லி சாம் சொல்லியிருந்தாரு, அதனால சார்ட் நம்ம போட்டு வச்சிருந்தோம் முன்னாடியே. சரிங்களா? சார்ட் நல்லா கவனிங்க. இதை கவனிக்கும் போது நீங்களே பாருங்க, நீங்க குடும்பத்துல மூத்தரா இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் பதில் சொல்லுங்க இந்த இடத்துல. சரிங்களா? பாருங்க, நம்முடைய ஆண்டவர் மரிக்கும் போது வயசு என்னது? 33.6. சரிங்களா? ஓகே, அப்படின்னா அவருடைய கடைசி பர்த்டே வந்திருக்கும்ல, அது எந்த வயசுல வந்திருக்கும்? வெரி குட், உங்க நண்பர் நல்லா சொல்றாரு, 33ல வந்திருக்கும். எப்படி நீங்க சொன்னீங்க? 6 மாசத்தை மைனஸ் பண்ண வேண்டியதானே, முடிஞ்சிருச்சு இல்ல? அப்ப 33 அதுல 6 மாசத்தை எடுத்துட்டீங்கன்னா 33வது வயசு ஸ்டார்டிங். சரிங்களா? அப்பதான் அவருக்கு கடைசி பிறந்த அந்த நாள் வந்திருக்கும். வருஷம் மாசம்லாம் அங்க 33ல வந்திருக்கும். சரிங்களா? அவருடைய வயசு 33. சரிங்களா? ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்? உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்களேன். என்ன பண்ண போறோம்னா, இந்த 33 சொல்லக்கூடிய 6வது மாசம் வந்திருக்கு இல்லையா, இது எந்த மாசம்னா உலகத்தின் பிரகாரமாக கவனிக்கும் பொழுது மார்ச் ஏப்ரல். இதுல இருந்து என்ன பண்ணணும்? அப்படியே 6 மாசம் பின்னாடி வாங்க, அவ்வளவுதான். அப்படியே 6 மாசம் பின்னாடி வாங்க, வந்தீங்கன்னா அவர் பிறந்த மாசம் வந்துடும். அவ்வளவுதான், சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். இது நான் வந்து 5 நிமிஷத்திலேயே சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா சகோதரர் கேட்டாரு என்கிட்ட ஒரு கேள்வி, சாட்சிகள்லாம் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு சாட்சிகள் கொடுக்க முடியாத ஒரு டைம் நமக்கு தேவைப்பட்டது. புரிஞ்சுங்களா? ஓகே, இப்ப நம்ம பின்னாடி போய் பார்க்கலாமா? நல்லா விக்டர் பிரதர் கொஞ்சம் நல்லா கவனிங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க, இங்க என்ன எழுதிருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? நீசான் மாசம் 14ஆம் தேதி எழுதப்பட்டிருக்குது. சரிங்களா? இது அப்படியே உலகத்துல கூடிய எந்த மாசத்துக்கு சரிசமமாக நிகராக வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பாருங்க கீழே பாருங்க, மார்ச் ஏப்ரல். புரிஞ்சுங்களா? மார்ச் ஏப்ரல்ல வந்திருக்குது. நீங்க அப்படியே பின்னாடி வந்துடணும் கொஞ்சம். சரிங்களா? பின்னாடி வரும் பொழுது பாருங்க, இது 33.6. அடுத்து என்ன வரணும்? 33.5 வரணும். அப்ப அது எந்த மாசம்? 12வது மாசம். நீங்க ஏன் 5 சொன்னீங்க? கொஞ்சம் சகோதரர் கொஞ்சம் குழம்பிட்டாரு உங்க தம்பி கொஞ்சம். சரிங்களா? அதாவது இது முதலாம் மாசம் இல்ல, முதல் வந்துச்சுன்னா நீங்க பின்னாடி தானே போகணும். பின்னாடி போறீங்கன்னா ஆதார் படிச்சோம் இல்லையா, ஆதார் எந்த மாசம்? 12வது மாசம், கடைசி மாசம். இது வந்து யூதர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு கணக்கு. சரிங்களா? அப்படியே நீங்க போனீங்கன்னா யூதருடைய எல்லா மாசமும் வந்துடும். அது உங்களுக்கு தெளிவா புரியணும் இன்னும் நல்லா அப்படின்னா இந்த சார்ட் பாருங்க. சரிங்களா? இதுல வந்து யூதருடைய மாதம் போடப்பட்டிருக்குது, அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய நம்முடைய அந்த இங்கிலீஷ் மாசமும் தமிழ்ல எழுதப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம். சரிங்களா? இப்ப இங்க போயிடலாமா? போயிடலாம். இது 33.6 இல்லையா, அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய மாசம் எது? மார்ச் ஏப்ரல். சரிங்களா? இப்ப இங்க ஆதார் இருக்கா, அதுக்கு ஈக்குவல் என்ன வரும்? பிப்ரவரி மார்ச். அடுத்து என்ன மாசம் இருக்குது? சேபாத் இருக்கா, கீழே என்ன வரும்? ஜனவரி பிப்ரவரி. அடுத்து என்ன வரும்? தேபேத். கீழே என்ன போட்டிருக்குது? டிசம்பர் ஜனவரி. நல்லா கவனிங்க, டிசம்பர் ஜனவரி. அடுத்து என்ன இருக்குது? கிஸ்ல இருக்குதா, அதுக்கு ஈக்குவல் என்ன வருது? நவம்பர் டிசம்பர் வருதா? உங்களுக்கு என்ன போர்டு தெரியுதா பிரதர்? உங்களுக்கு தம்பி உங்களுக்கு தெரியுதா சாம் பிரதர்? ஓகே, சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன வருது?
பூல் மாசம் வருது சரிங்களா, பூல் சொல்லக்கூடிய மாசம் வருது. அதுக்கு ஈக்குவல் எந்த மாசம் வருது? அக்டோபர். இது நீங்க கவனிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த மாதம் தள்ளி போகுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அடுத்து எங்க வரும்? இதோட முடிஞ்சு 6 மாசம் முடிஞ்சுன்னா அவர் இங்கதான் பிறந்திருப்பார் 33 சரிங்களா. அது எத்தானிம். புரிஞ்சுங்களா? அவர் எத்தானிம் வரும் பொழுது அதுக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய மாதம் எந்த மாதம்? செப்டம்பர், அக்டோபர். அப்போ அக்டோபர் மாசத்துடைய முதலாவது பகுதியில தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த மாதமாக வேதம் சாட்சி கொடுக்குது. அதை குறித்து இன்னும் பல சாட்சிகளும் இருக்குது. புரிஞ்சுங்களா? இப்ப ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா இருக்கும். இப்ப நீங்க வயசுல மூத்தவர், அனுபவங்கள்ல மூத்தவர், இந்த உலக கிறிஸ்துவ வாழ்க்கையில நிறைய ஈடுபட்டு இருக்கீங்கன்னு சகோதரர் சாம் சொன்னார். நீங்க சபையில நிறைய அங்கமா இருந்திருக்கீங்க, நிறைய பதவிகள் இருந்திருக்கீங்க, நிறைய ஊழியங்களை வேற செய்திருக்கீங்க, நிறைய பேர் உதவி செய்திருக்கீங்க. நீங்க ஒரு நியாயமான ஒரு காரியத்தை யோசிங்க. பாருங்க, டிசம்பர் 25 சொல்லிதான் நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க. உங்க நம்பிக்கை நாங்க கெடுக்கவே இல்லை. ஆனா வேதம் சொன்னது என்ன சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, இல்ல சகோதரரே, அது இல்ல, அவர் பிறந்த மாசம் அது கிடையாது. அது எங்க வருதுன்னா அக்டோபர் மாசத்துல நிக்குதுன்றத வேதம் காமிக்குது. இப்ப நீங்க தான் உங்களுடைய கருத்துக்கள் என்ன பண்ணணும்னா பதிவு செய்யணும்னு சொல்லி நினைக்கிறோம். சரிங்களா? பாருங்க, சொல்லுங்க பிரதர். அதான் இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது பிரதர். என்னன்னா, இத்தனை நாளுக்கு ஒரு நிச்சயம் இல்லாத நாளையும் வேதத்துல சாட்சி இல்லாத ஒரு நாளையும் நம்ம கொண்டாடி இருக்கிறோமே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்க வருத்தம் எனக்கு புரியுது. என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த உண்மைகளை இன்னும் நீங்க அதிகமா தியானிக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, இல்ல நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான்னு சொல்லி அந்த ரோமர்ல 14ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் காமிப்பாங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணிருப்பீங்க. அந்த வசனம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த வசனத்தான நோக்கம் அது கிடையாது. அந்த வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் பேசும் பொழுது 2 பேர் பத்தி பேசுவார். விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவங்க, விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவங்க. விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவங்க யாரு? அந்த டைம்ல யூதர்கள் அப்படின்னு சொல்லி அங்க பேச வருவார். பலவீனமா இருக்காங்க புறஜாதிகள். அந்த மாதிரி ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதை தாண்டியும் சில காரியங்கள் இருக்குது. விசுவாசத்துல வந்தவர்களை பத்தியும் அது பேசும். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை மட்டும் கவனிங்க. இத யூதர்களோ புறஜாதிகளோ சொல்லி நம்ம அந்த ரூட்ல போகாம அந்த வார்த்தையை மட்டும் கவனிங்க. எந்த வார்த்தைய? கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். அப்ப எதுக்கு? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக தானே. அப்போ இது கர்த்தர் சொல்லாத காரியம். இது டிசம்பர் 25. அப்ப கர்த்தருடைய நாமம் மகிமை பண்ணணும்னா அவர் சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அதுதான் முக்கியம். சரிங்களா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன பண்ணணும்? தன் சிலுவை சுமந்துட்டு வரணும்னு சொன்னார் இல்லையா? என்ன அர்த்தம்? உனக்கு விருப்பமானங்களாம் செய்ய தேவையில்லை. அப்ப அவருடைய கட்டளைகளை கைகொள்ளணும். கடைசி ஒரு வசனம் படிச்சு முடிக்கலாம். பாருங்க 1 யோவான்ல 5ஆம் அதிகாரத்துல 2 படிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். பாத்தீங்களா? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அப்போ இததான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக சொன்னார். பாருங்க, யோவான்ல 15ஆம் அதிகாரத்துல 10 லைனா கொஞ்சம் படிங்களேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால். அவ்வளவுதான் அன்புக்குரிய நண்பர்களே, ஃபேமிலி நண்பர்களே. சரிங்களா? என்ன சொன்னாரு? என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அதுதான் கர்த்தருக்கு மகிமையா இருக்குமே தவிர நம்முடைய பாரம்பரியங்கள் கிடையாது, நம்முடைய உலக பிரகாரமான சந்தோஷங்கள் கிடையாது. அவருடைய வார்த்தையை கை கொள்வதுதான் அவருக்கு மகிமையா இருக்கும். அதுதாங்க உண்மை. அப்ப டிசம்பர் 25 இல்லைன்றத மிக மிக தெளிவாக ஒரே ஒரு சாட்சியில காமிச்சிருக்கும். பல சாட்சிகள் இருக்குது, ஒரே ஒரு சாட்சியில காமிச்சிருக்கோம். புரிஞ்சுங்களா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து நம்முடைய அநேசிக்கிறது பிறந்ததன் மூலமாக நாம் அவர் மாதிரியே மாறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால என்ன கிடைச்சிருக்குன்னா, நாம் அவர் மாதிரியே மாறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அப்ப கிறிஸ்து நம்ம கிட்ட பிறக்கணும். அதுதான் பைபிள் சொல்லுது. கடைசி வசனம் படிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும்
உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். பாத்தீங்களா? அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா, நாம நம்முடைய அழைப்பை புரிந்து கொண்டு, அழைப்பு என்னது? நாம் கிறிஸ்துவாக மாறுவது அழைப்பு. இதுதான் தேவனுக்கு மகிமையாக இருக்கும். அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் கிறிஸ்து உருவாகணும், அவரை போலவே குணாதிசயங்கள் வளரும் பொழுதுதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். புரிஞ்சுங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அருமையான உண்மையை தெரிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய குடும்பத்தார் வந்திருந்தாங்க. இந்த காரியங்கள் அநேகருக்கு போய் சேரும். அதனால தெரிந்து கொண்ட காரியம் என்னன்னு கவனிக்கும் பொழுது, இந்த டிசம்பர் 25 வேதம் சொல்லுறது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நம்ம அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னா, அவர் மீது வைத்த அன்பு. ஆனா அன்பு அதை இல்லைன்றதை வேதம் சொல்லிடுச்சு. எது அன்புனா, அவருடைய கற்பனைகளை கை கொள்வதுதான் அன்பு. அப்ப கற்பனைகளை கை கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கிறிஸ்துவா மாறணும். அப்போ இந்த தவறான காரியங்களை விட்டால் தான் மாற முடியும். டிசம்பர் 25 இல்ல, நம்முடைய அலையசுகிறது பிறந்தது எதுக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாம அவர் மாதிரியே மாறுவதற்காக தான். சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சாம் அவர்களே, உங்களுடைய குடும்பத்தாரையும் நண்பர்களையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். தேவனுக்கு சித்தமானால் வரக்கூடிய காலங்களில் மறுபடியும் சந்திப்போம். தேவன் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.